சித்தார்த் தனது அறையில் அழகாக கிளம்பி கண்ணாடி முன்பு ஒரு முறை நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனின் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சித்தார்த் கண்ணா, கிளம்பிட்டியா? தாத்தா உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் ரெடி சித்தி. இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? அடடே, என்னோட சித்தார்த் கண்ணா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாதான் இருப்பான். இந்த ட்ரெஸ்ல நீ ராஜகுமார மாதிரி இருக்க. நீ எனக்காக ஒன்னும் சொல்லலையே, உண்மையாவே நல்லா இருக்கா? சித்தார்த் கண்ணா, நிஜமாவே நீ இதுல ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு சுத்தி தான் போடணும். சரி, இந்தா, நீ காலையில இருந்து ஒழுங்கா சாப்பிடல, இந்த ஜூஸையாச்சும் குடி. அப்பதான் உன்னால ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் முன்னால போய் நல்லா பேச முடியும். என்ன, மறுபடியும் ஜூஸா? சித்தி, இப்பதான் தாத்தா ஒரு ஜூஸ் அனுப்புனதா சொல்லி ஒருத்தர் ஜூஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்கணும்னா எப்படி? ப்ளீஸ் சித்தி, எனக்கு வேண்டாம். சித்தார்த், ஜஸ்ட் ஜூஸ் தானே. இன்னொரு ஜூஸ் குடிக்கிறதுனால உனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. சித்தி உனக்காக என் கையால போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடி. ஓகே சித்தி, நீங்க பாசமா கொண்டு வந்திருக்கிறதுனால நான் குடிக்கிறேன். வசுந்தரா கொடுத்த ஜூஸை வாங்கி சித்தார்த் குடித்தான். பின்பு வசுந்தராவை பார்த்து சிரித்தான். சித்தி, இந்தாங்க கிளாஸ், இப்ப போலாமா? சித்தார்த் கண்ணா, நீ முதல்ல போ. சித்திக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் பின்னாலேயே வந்துடுறேன். ஓகே சித்தி, சீக்கிரம் வந்துடுங்க. வசுந்தராவிடம் பேசிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறியவன் சிரித்துக்கொண்டே பார்ட்டி நடக்கும் ஹாலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். சற்று தூரம் சென்றதுமே அவனுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. அவனது உடல் முழுவதும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு பரவி கொண்டிருந்தது. அதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் சித்தார்த் தட்டு தடுமாறி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு அறையின் கதவு திறந்திருப்பதை பார்த்தவன் அங்கிருந்த சுவற்றை பிடித்து மெதுமெதுவாக அந்த அறைக்குள் சென்றான். எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஏதேதோ பண்ணுது. என்னோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, ஆனா என்னன்னு தெரியலையே. சித்தார்த் புலம்பிக் கொண்டே தனது கழுத்தில் இருந்த டையை கழட்டினான். பின்பு தனது கோட்டையும் கழட்டிவிட்டு இங்கும் அங்கும் நடமாடினான். அந்த அறையில் ஏசி ஓடினாலும் அவனது உடல் வேர்த்து கொட்டி கொண்டிருந்தது. சித்தார்த் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை இழந்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அந்த அறையில் பவர் கட்டாகி அந்த அறையில் இருள் சூழ்ந்தது. அந்நேரம் அந்த அறைக்குள் ஒரு பெண் வந்தாள். அக்கா, நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டேன். அந்த பெண் யாரிடமோ பேசியபடி அந்த அறைக்குள் வந்தவள் அங்கு படுக்கையில் உட்கார்ந்திருந்த சித்தார்த்தை பார்த்தாள். ஏன்கா லைட்ட கூட போடாம இருக்கீங்க? அவள் பேசிக்கொண்டு சித்தார்த்தின் அருகில் சென்று அவனது தோலை தொட்டாள். அப்பொழுதுதான் அது ஒரு ஆண் என்று அவள் உணர்ந்தாள். நீங்க யாரு? நீங்க எப்படி இந்த ரூம்குள்ள வந்தீங்க? அந்த பெண் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் நிலையில் இல்லாத சித்தார்த் அவளது கை அவன் மீது பட்டதுமே அவனுக்குள் இருந்த உணர்வலை இன்னும் அதிகமானது. உடனே அவளை இழுத்து சட்டென்று அணைத்துக் கொண்டான். யூ ராஸ்கல், என்ன பண்ற? என்ன விடு. சித்தார்த் எதுவும் சொல்லாமல் அவள் மீது இருந்த துப்பட்டாவை தூக்கி எறிந்தான். ஏய், யாருடா நீ? என்ன விடுடா, தயவு செஞ்சு என்ன விடு. அவள் பேசும் எதையும் காதில் வாங்காத சித்தார்த் அவளை அப்படியே தனது படுக்கையில் கிடத்தி அவளது இதழை மெல்ல சிறைப்பிடித்தான். அந்த பெண் எவ்வளவோ அவனிடம் இருந்து தன்னை மீட்பதற்காக போராடினாள். ஆனால் அது எதுவும் சித்தார்த்தின் வலிமையான கரத்திற்கு முன்னால் பழிக்கவில்லை. அவளது ஆடைகள் அனைத்தையும் எடுத்தெறிந்தான். அவனே அவளது ஆடையாக அவளை முழுவதுமாக போர்த்தி கொண்டு மெதுவாக அவளை ஆளத் தொடங்கினான். சித்தார்த்திடம் இருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியாத அந்த பெண் வலுவிழந்து ஓய்ந்து போய் அழ மட்டுமே செய்தாள். அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சித்தார்த் அவளை விடுத்து அப்படியே மயங்கினான். அவன் விட்ட அடுத்த நொடியே தனது ஆடைகள் அனைத்தையும் எடுத்து கொண்டவள் அழுது கொண்டே அந்த அறையில் இருந்து வெளியேறினாள். இந்த சித்தார்த் இவ்வளவு நேரமாவா கிளம்புறான்? அவனுக்காக எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரகுராம் சித்தார்த்தை பற்றி பேசிக்கொண்டே அவன் அறையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு அறையில் இருந்து ஒரு பெண் அழுது கொண்டே தலைவிரி கோலமாக அங்கிருந்து ஓடுவதை பார்த்தார். யார் இந்த பொண்ணு? ஏன் இப்படி அழுத்திட்டு போறா? அந்த பொண்ணுக்கு எதனா அசம்பாவிதம் நடந்திருக்குமா? அந்த ரூம்ல யார் இருப்பா? ரகுராம் அந்த பெண்ணை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே அந்த அறைக்குள் சென்று பார்க்க அங்கு சித்தார்த் ஆடையற்று இருந்தான். சித்தார்த், you crazy boy. சித்தார்த்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் கோபமாக கத்திக்கொண்டே அவன் அருகில் சென்றார். அவன் எந்த ஒரு சுய உணர்வும் இல்லாமல் இருக்க அங்கிருந்த குளியல் அறைக்கு சென்றவர் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை எடுத்து வந்து அவனது முகத்தில் ஊற்றினார். தன் மீது தண்ணீர் பட்டதும் வேகமாக கண் விழித்து பார்த்த சித்தார்த் அங்கு ரகுராம் இருப்பதை பார்த்ததும் பதறி போனான். தாத்தா, தாத்தா, என்னாச்சு? என்ன ஆச்சா? சித்தார்த், நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நீ எவ்வளோ நல்லவன் நினைச்சேன். நீ இப்படி செய்வ நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் நீ என்னோட மூஞ்சில முழிக்கவே முழிக்காத.
உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. சித்தார்த்திடம் கோபமாக பேசிவிட்டு ரகுராம் அங்கிருந்து சென்றார். ரகுராம் சென்ற பிறகுதான் சித்தார்த் தனது நிலையை உணர்ந்தான். ஓ காட், என்ன ஆச்சு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் இப்ப என்ன பண்ணன்னு தாத்தா என் மேல இவ்ளோ கோவப்பட்டுட்டு போறாரு? சித்தார்த் எதுவும் புரியாமல் திரும்ப திரும்ப என்ன நடந்தது என்று யோசிக்க, அப்பொழுதுதான் அவன் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டது அவனுக்கு நினைவு வந்தது. அவளை பற்றிய எந்த ஒரு நினைவும் அவனது மனதில் இல்லை. ஆனால் அவளது சங்கு கழுத்தில் இருந்த முத்துமணி மாலை மட்டும் அவன் மனதில் நின்றது. அப்படின்னா நான் ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேனா? நான் அப்படி பண்ணனா? நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட நான் தப்பா பார்த்தது இல்லையே. இது எப்படி நடந்துச்சு? நான் ரூம்ல இருந்து நல்லா தானே வந்துட்டு இருந்தேன். சித்தார்த் தனக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவனது சித்தி அவனுக்கு ஜூஸ் கொடுத்தது நினைவு வந்தது. அப்படின்னா அந்த ஜூஸ்ல சித்தி ஏதாவது கலந்துருப்பாங்களா? அவங்க எதுக்காக எனக்கு இப்படி பண்ணணும்? ஒருவேளை இந்த சொத்துக்காக பண்ணியிருப்பாங்களா? ஓ காட், சித்தி இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க சொத்து ஆசையில அநியாயமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுட்டாலே. சித்தார்த்திற்கு அடுத்து என்ன நடக்கும்? சித்தார்த்துடன் அன்று இரவு இருந்த அந்த பெண் யார்? சித்தார்த் கண்டுபிடிப்பானா? கேளுங்க ஹிடன் CEO ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.